இனிமேல் பழத்தை தின்னுட்டு தோலை தூக்கி கீழே போடாதீங்க. எந்த அளவுக்கு பணமும் மிச்சம், முகமும் நல்லா பளபளன்னு இருக்கணும் பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஆரஞ்சு பழத்தோட தோலை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு பழத்தோல், பன்னீர் ரோஜாப்பூலாம் கிடைக்கும்போது அதை நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்குவேன். இப்போ பன்னீர் ரோஜாப்பூ என்கிட்ட காஞ்சது இருந்ததுனால அதை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆறுனதுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கொதிக்கும் போதே உங்களுக்கு சளி ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா ஆவி பிடிக்கிற மாதிரி நல்லா மூக்கில் இழுத்து விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு நல்ல ரிஃப்ரெஷ் கிடைக்கும். அதே மாதிரி ஃபேஸ் நல்லா டல்லாக இருக்குது, கண்ணெல்லாம் எரியுது அப்படின்னு நினைக்கும் போது இதை அப்படியே உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இனிமேல் வெயில் காலம். இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல முகமும் எங்கே தெரிகிற மாதிரி இருக்கும், பளபளன்னு இருக்கும், டல்லே இருக்காது. டார்க் சர்க்கிள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். செஞ்சு பார்த்துட்டு தயவு செஞ்சு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.